உங்களுக்கு ஒரு கதை சொல்றேங்க. ஒரு நாள் காலை நேரம் அறிஞர் ஒருவர் சாலையில நடந்து போயிட்டு இருந்தாருங்க. எதிரே இளைஞன் ஒருவன் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறத பாக்குறாருங்க. உடனே அந்த இளைஞனோட தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி, ஏன்பா இப்படி செய்த அப்படின்னு அக்கறையோட கேக்குறாருங்க. அதற்கு அந்த இளைஞனோ, வறுமை என்னை மாட்டுது ஐயா, எனக்கு தொழில் செஞ்சு முன்னேறணும் தான் ஆசை, ஆனா மூலதனமா என்கிட்ட எதுவுமே இல்லையே, அதனாலதான் நான் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றாங்க. உடனே அறிஞர், சரி மூலதனம் தானே வேணும் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், உன்னோட விரல்ல ஒண்ணு எனக்கு தரியாப்பா அப்படின்னு கேக்குற. என்னது விரலா? முடியாது. சரி 10 லட்சம் ரூபாய் தரேன், ஒரு கண்ணையாச்சும் கூட. ஆஹா, என்னோட கண்ணெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கோவமாயிட்டாங்க அந்த இளைஞர். உடனே அந்த அறிஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க, தம்பி இங்க வாப்பா, உன்கிட்ட விலை மதிக்க முடியாத எவ்வளவு பொக்கிஷமான மூலதனம் உன்னுடைய உடல் உறுப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியாப்பா. இவற்றை நன்றாக பயன்படுத்தி பராமரித்து உழைச்சு முன்னேறனா நீயும் சீக்கிரமே செல்வந்தன் ஆயிடலாம்ப்பா. மூலதனத்தை புரிந்து கொள்பவர்கள் புத்திசாலிங்க.